அந்த எம்ப்ளாயி வந்து மன தெளிவோட சரி இவர் மேலே உள்ள அன்பு, இவர் நல்லா நம்மக்கிட்ட வந்து வேலை வாங்குறாருன்னு சொல்லி அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த வேலையை பார்த்தாங்கன்னா ஏன் சார் ஓடி ஒழிக்கணும், இவருக்கு பயந்து தான் ஓடி ஒழிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மேனேஜர் இருக்கிறதுனால தான் அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த தொழிலாளி வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்காங்க. இவர் ஒழுங்காக வேலை செய்யணும். அதை என்னொன்று சொல்கிறாரு, அது என்ன ஜிபிஆர்எஸ்ஸா, அதை பார்த்து இவர் எங்கே லொக்கேஷனில் இருக்கிறேன் அப்படி கண்டுபிடிக்கங்கிறாரு. சரி அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஜிபிஆர்எஸ் வாங்கி கொடுத்துருவோம், மேனேஜர்லாம் ரிசைன் பண்ணிட்டு போட்டோம். மனைவியோட போகிறத கூட இவன் வயிறு. இன்னொருத்தர் சொல்கிறாரு லஞ்சு டைம்லாம் கொடுக்குறோம். எதுக்கு வேலைக்கு போகிறோம், நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? சாப்பாடு வீட்டில் எல்லாரும் பசிப்பட்டினி இல்லாமல் சாப்பிடணுன்னு தான் வேலைக்கு போகிறோம். லஞ்சு டைம் வேறு ப்ரொவைட் பண்ணுறோம் எம்ப்ளாய்க்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு வயிற்றுச்சலோடு உள்ள மேனேஜர்ஸ் 21 பேரும் இருந்தால் எப்படி வேலை நடக்கும்? முதல்ல இவங்க மனசு வந்து சாப்பிட்டா மாறணும் சார். அவங்களும் சக மனிதர்கள், ஏதோ அவங்க குறைஞ்ச படிப்பு படிச்சிருக்காங்க, நம்ம பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், சரி அவங்களுக்கு தகுந்தால வேலையை சொல்லுவோம் அப்படின்னு இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அந்த நிறுவனம் நல்லாயிருக்கும் சார்.